அதுல இன்றைய தினம் ராஜசூய மகாயாகம். ராஜசூயத்தை தர்மபுத்திர பண்றதுக்கு என்ன காரணம்னா, நாரத சுவாமி தேவலோகம் போயிருந்தாள். தேவலோகத்துல போன இடத்துல ஹரிச்சந்திரனை பார்த்தாளா. ஹரிச்சந்திரனுக்கு தனியான பெருமையான். இந்திரன் தனியா ஆசனம் கொடுத்து பூஜை பண்றானா. எத்தனையோ ராஜாக்கள் சொர்க்கம் வந்திருக்காள். அப்படி இருக்கிற போது ஹரிச்சந்திரனை தனியா உட்காந்து வச்சு பூஜையான். அது என்னத்தினாலேன்னு தர்மபுத்தர் கேட்கிறாள். ஹரிச்சந்திரனுக்கு தனியான சிறப்பாமே தேவலோகத்திலே. ஹரிச்சந்திரோ மகாமுனே கதிதஸ்தே சபாயாம் வை தேவேந்திரஸ்ய மகாத்மனः கதிதஸ்தே சபாயாம் வை தேவேந்திரஸ்ய மகாத்மனः. இந்திரசபையில ஹரிச்சந்திரனுக்கு தனியான சிறப்பு எதனாலேன்னு கேட்டாள். கிம் கர்ம தேன தரிதம் தபோவானியதம் சக்ரேண ஸ்பர்ததே சக்ரேண ஸ்பர்ததே சுமஹாதபாஹ. ஆமா, இந்திரன் ஒன்னும் பெரிசல்லியா இவனை காட்டலாம், ஹரிச்சந்திரனை காட்டலாம். இது என்னத்தினாலே இவ்வளவு பெருமை வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டாள். அப்ப நாரதர் சொன்னாள் தர்மபுத்திரத்துல, இது மாதிரி ஹரிச்சந்திரன் பரம பெருமையா இருக்கானுங்க. உங்க அப்பா பாண்டுவையும் அங்க பார்த்தேன்னு சொன்னாலாம் தேவலோகத்திலே. அப்பாவை பார்த்தேலான்னு கேட்டார் தர்மபுத்திரர். பார்த்தது மட்டுமல்ல, என் குழந்தைகிட்ட போய் நான் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லு, இன்னும் சில சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு நாரதர் சொல்லிவிட்டாள். பரலோகம் போனா கூட பித்ருக்கள் நம்ம பத்தி மறக்க மாட்டாளாம். பித்ருலோககதச்சைவ ஸ்வயா விப்ரபிதாமா திருஷ்டஸ்வாந்துர்மஹாவிகः கதம் வாபி சமாகதः திருஷ்டः பாண்டுர்மஹாவிகः கதம் வாபி சமாகதः. எங்க அப்பாவை பார்த்தேனேளே பித்ருலோகத்திலே. தேவலோகத்துக்கு எங்க அப்பாவும் வந்தாளா பித்ருலோகத்துல இருந்து. நீங்க பார்த்து பேசின போது என்ன சொன்னாள். என்ன அப்பா எனக்கு சொன்னாலோ அதை சொல்லணும்னாலும் உங்க அப்பா சமாச்சாரம் சொல்லியிருக்காள் உனக்குன்னு விட்டாள். தேவலோகத்துல போனேன், உங்க அப்பாவை பார்த்தேன், சமாச்சாரம் சொல்லியிருக்காள்னதே உடம்பு பறக்குறதான் தர்மபுத்திரருக்கு அப்பா என்ன சொன்னாள்னு. நாம் ஏதோ தெரியாத்தனமா ஸ்ராத்தம் பண்றோம்னு நினைச்சிருப்போம். நாஸ்திகனா இருக்கிறவன் நாம் இங்க பண்றது பித்ருக்கள் அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாள். மேல பீஷ்ம சரித்திரத்துல வரப்போறது. நமஸ்காரம் பண்ண போறாள் ராத்திரி படுத்துக்கு போற போது ஒரு பெரிய ஆபத் காலத்துல பித்ருக்களுக்கு நமஸ்கரிச்சுட்டு நான் ஸ்ரத்தையா ஸ்ராத்தம் பண்றேன். நீங்கள்லாம் இப்ப இந்த ஊர்ல இருந்தா எனக்கு ஒரு கவலை வந்தா நீங்க நீக்க மாட்டேளா. பரலோகத்துல இருந்து இப்ப வந்திருக்கிற கவலை எனக்கு நீங்குமா நீங்காதாங்கிறத ராத்திரி சொப்பனத்தை சொல்லணும்னா 4 மணிக்கு பித்ருக்கள் உனக்கு ஜெயம், உன் கவலை காலம்பரை நீங்கி போயிட போறதுன்னா காலையில உதயமானதே நீங்கி போச்சு பீஷ்மருக்கு. அசத்தனமா நான் ஸ்ராத்தம் பண்றேன்னு நினைச்சுக்காதேன்னார் பீஷ்மர். இப்படி நினைப்பாளோ இல்லையோ, நன்னா தானங்கனம் பண்றவாள பரியாசம் கூட பண்ணுவான் சிலவன். அவனை பார்த்து நீ லஜ்ஜப்படாதேன்னு விட்டா. எல்லாத்துக்கும் தான் விபூதி விட்டுனா பரியாசம் பண்றான், அதுக்காக விபூதி விட்டுக்காம இருக்கிறதா? கல்யாணம் பண்ணா பரியாசம் பண்றான், அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா? இது விவேகத்தாலதான் நாம் இது எல்லாத்தையும் ஒதுக்கிக்கணும். அங்க போனேலே அப்பா என்ன சொன்னாலும் எனக்கு சமாச்சாரம் அதை சொல்லணும் என்று தர்மபுத்திரன் நாரதரை பார்த்து கேட்கிறாள். தபசாயே சதீவ்ரேண யஜந்தீஹ கலேவரம் தே தத்தானம் சமாசாத்ய ஸ்ரீமந்தோ பாந்தி நித்யதः. தபசு பண்ணி தீவிரமான தபசு பண்ணின மகான்கள் எல்லாம் சொர்க்கத்துல போய் பிரகாசிக்கிறாள். தபசாயே தீவிரேண யஜந்தீஹ கலேவரம் தே தத்தானம் சமாசாத்ய ஸ்ரீமந்தோ பாந்தி நித்யதः. புண்ணியகர்மா பண்ணினவாள்லாம் சொர்க்கம் போகலாம். ஆனாலும் இந்திரனை போல வழங்குறதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு. அது பண்ணினாதான் இந்திரனை போல அங்க பிரகாசிக்கலாம். கவனா எத்தனையோ பேர் போய் சேமிக்க போறான், அமெரிக்கா போறான், போயிட்டு வரான். அது மாதிரி போயிட்டு வந்துடலாம். இந்த புண்ணிய கர்மாவனால போயிடலாம். யாராரு தபஸெல்லாம் பண்றாளோ, காமியமான சில யஜ்ஞங்கள் சொல்லியிருக்காள், அதை பண்ணினாலும் சொர்க்கம் சொல்லியிருக்காள். அதை பண்ணினாலும் சொர்க்கம் கிடைச்சுவிடும்.
இந்திரனோட கூட சமானமான ஆசனத்துல உட்காரணும், பூஜையை அடையணும்னா அதுக்கு தனி சிறப்பு, தனியான கர்ம, அதனாலதான் அடையலாம் என்று சொல்வதற்காக தேவலோகம் போறதுக்கு இரும்பு சாதனம்ங்கிறத முதல்ல சொன்னாள். நந்தனா ஹரிச்சந்திரே ஸ்ரீயம் திருஷ்ட்வா ஜாத விஸ்மயா. அப்பா என்ன சொல்ல சொன்னால் தெரியுமான்னு தர்மபுத்திரரை பார்த்து, ஹரிச்சந்திரனை இந்திரன் போய் அழிச்சுன்னு ஆசனத்துல தன்னோட உட்கார சொல்லி பூஜை பண்ணி தான் சாப்பிட்ற அமிர்தத்தை கொடுத்து பொன்னாட போச்சு பூஜை பண்ணி அப்படி எல்லாம் பண்றான். அதை பார்த்தால் உங்க அப்பா, என் குழந்தையும் இந்திரன் அப்படி பண்ணணும், ஹரிச்சந்திரன் இப்படி பண்ணுவதற்கு என்ன காரணம்னா அவன் ராஜசூயங்கிற மகாயாகம் பண்ணானா, அந்த யாகம் பண்ணவால இந்திரன் இப்படி பண்ணணும்னு சட்டம் இருக்கான். அதனால என் குழந்தை தர்மபுத்திரனும் இது மாதிரி பண்ணணும், நீங்க மனுஷலோகம் போனா என் குழந்தைகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ராஜசூயம் பண்ண சொல்லணும். ராஜசூயம் பண்ணினா என் குழந்தைக்கு மட்டும் இந்த பெருமை இல்லை, ராஜசூயம் பண்ணவருடைய அப்பான்னு எனக்கு இந்த பெருமை உண்டா, அந்த பெருமையை நான் அடையணும் நாளாம். விஜ்ஞாயமானுஷம் லோகம் பிரணதோ பூத்வா யுதிஷ்டிரம். அப்பா என்ன நமஸ்காரம் பண்ணி நீங்க பூலோகம் போறா போல இருக்கே, போனா என் குழந்தைய கண்டா இதை போய் சொல்லணும்னு சொல்லி சொன்னாராம். சமர்த்தோசி மஹீம் ஜேதும் ராஜசூயம் ஆஹரஸ்வேதி பாரத. ராஜசூயம்ங்கிற உத்தமமான மகாயஜத்தை நான் பண்ண சொன்னேன்னு குழந்தை இடத்துல சொல்லணும். ஹரிச்சந்திரன் பண்ணி அவன் அடைஞ்ச பெருமையை நான் பார்த்தேன். அந்த त्वयीष्टवति पुत्रेऽहम् हरिश्चन्द्रवदाशु वै बहुलाश्शश्वती समाशक्रस्य संसदी. திரும்பி வராமல் பகுகாலம் இந்திரலோகத்திலே பூஜை அடைஞ்சு ராஜசூயம் பண்ணவனுடைய பிதாவும் இருக்கலாமா? ஏன்னா யஜ்ஞங்கள் எல்லாம் பித்திருக்களுக்கெல்லாம் ஹோமங்கள் உண்டு, சில நித்திய பித்திருக்களுக்கும் ஹோமங்கள் உண்டு. நித்திய பித்திருக்கள்னா அது அவ எல்லாருக்கும் பொது. ஏன்னா யஜ்ஞம்ங்கிறதே மேல சொல்ல போறார் தர்மபுத்திரே, அது ஏதோ உத்தருக்காக அல்ல. கோவில்ங்கிறது எப்படி உத்தருக்காக இல்லையோ அது மாதிரி நம்மாத்துக்குள்ள இருக்கிற சுவாமி பூஜை பண்ணா கூட நாம் போய் எங்க பிரார்த்திக்கிற போது உலகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ஒரு ஆலயம் விட்டா அது எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக பிரார்த்திக்கிற இடம். அது மாதிரி யஜ்ஞம். அந்த யஜ்ஞம் பண்ணினவனுடைய பிதா இருக்காளே, ராஜசூயம் பண்ணவனுடைய பிதா, அவளுக்கு முதற்கொண்டு தனியான ஸ்தானமா தேவலோகத்திலே. மோதிஷ்யே பஹுளாஸ்யஸ்வதி சமாசக்ரஸ்ய சம்சதி பூலோகம் யதி கச்சேயம் இதிபாண்டுமதாப்ருவம். பூலோகம் போனா நான் உங்க பிள்ளைய பார்த்து சொல்றேன்னு உங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன். அதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன். நாரதர் சொன்னாலாம் தர்மபுத்திரட்டே, ரிஷேஸ்தத்வசனம் ஸ்ருத்வா நிஷஸ்வாஸ யுதிஷ்டிரா. கீழே விழுந்து மூச்சையா போயிட்டாளாம் தர்மபுத்திரர். பிதா பரலோகம் போன பிறகு என் க்ஷேமத்தை கோர்றாளா? அப்படிப்பட்ட பிதா மாதாவுக்கு என்ன பதில் பண்ண முடியும்னா, இங்க மட்டும் க்ஷேமத்தை கோர்றவாள் இல்ல, அந்த லோகம் போயும் கவலைப்படுவாளா? அதனாலதான் அவளுக்கு எது பதில் பண்ணியும் முடியாதா?